இங்க ஒருத்த மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு யாரோ பேசுற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா இவன் புடிச்சு வச்சதுல ஒரு மீன் பேசுது. அத பாக்குற இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இவங்கிட்ட நீ என்னை திரும்ப கடல்ல விட்டினா நீ கேக்குற வரம் தரேன்னு சொல்லுது. ஆனா இவனுக்கு ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை திரும்ப கடல்ல விட்டுட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு நடந்த விஷயத்த அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அவனோட ஒய்ஃப்க்கு கோவம் வந்துருது. ஏன்னா இவங்க ஒரு மண்ணு வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. மழை பெஞ்சா உள்ள ஒழுகும். சோ அதுகிட்ட மழையில ஒழுகாத மாதிரி ஒரு வீடு கேட்டிருக்கலாமே திட்டுறா. அப்பதான் இவனுக்கே அந்த யோசனை வருது. உடனே நேரா அந்த இடத்துக்கு போய் அதை கூப்பிடுறான். இவன் கூப்பிட்டதும் அதுவும் வெளியில வருது. வந்து என்ன வேணும்னு கேக்குது. உடனே இவனுக்கு மழையில ஒழுகாத மாதிரி ஒரு வீடு வேணும்னு கேக்குறான். அதுவும் சரி திரும்ப வீட்டுக்கு போய் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. போய் பார்த்தா இவன் கேட்ட மாதிரியே சின்னதா மழையில ஒழுகாத மாதிரி ஒரு வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து அவனோட ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கா. அப்பதான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா கேட்டிருக்கலாமோன்னு தோணுது. மறுபடியும் போய் அதுகிட்ட கேட்க சொல்லி அனுப்பி வைக்கிறா. அவனும் போய் இதை விட பெரிய சைஸான வீடா வேணும்னு கேக்குறான். அதுவும் சரி திரும்ப போய் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. வந்து பார்த்தா இவன் கேட்ட மாதிரியே பெரிய வீடு. அதை பார்த்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்கன்னு எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்ததுல இருந்து இவனோட ஒய்ஃபோட கேரக்டரே மாறிடுது. எதுக்கு எடுத்தாலும் மரியாதை இல்லாம பேசுறது, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுமா இருக்கா. அப்படி இருக்க ஒரு நாள் இவன் நல்ல மூட்ல இருக்கும்போது மறுபடியும் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மீன் கிட்ட அனுப்பி வைக்கிறான். அவனும் வந்து அந்த மீன் கிட்ட அவன் ஒய்ஃப் என்ன கேட்டாலும் அதை கேட்கறான். அதுவும் திரும்பி போய் பாரு நீ கேட்டது இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுது. வந்து பார்த்தா அவன் ஒய்ஃப் கேட்ட மாதிரி ஒரு பெரிய அரண்மனையா இருக்கு. அவன் ஒய்ஃபும் பாக்குறதுக்கு ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா. ஆனா இவன் எப்பயும் போல அதே அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். அரண்மனையில படுத்தா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பழைய இடத்துல தான் போய் தூங்கிட்டு இருக்கான். ஆனா இவனோட ஒய்ஃப் மட்டும் அதோட நிறுத்தாம யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கற அந்த வரத்தை இவனோட ஒய்ஃபுக்கு தரணும்னு கேட்க சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனும் லாஜிக்கே இல்லாம அதுகிட்ட போய் கேக்குறான். அதுல கடுப்பான அந்த மீன் திரும்ப போய் பாருன்னு சொல்லிட்டு போயிடுது. வந்து பார்த்தா இவன் பொண்டாட்டியோட பேராசில இருந்த எல்லாத்தையும் புடிக்கிட்டு மறுபடியும் நடுத்தருவுல விட்டுருது. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. Download ShareChat.